திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 18வது திருவிளையாடல், குருமுனிக்கு தமிழ் உரைத்த திருவிளையாடல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நக்கீர பெருமான் இறைவனுக்கு தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்போ சொக்கநாத பெருமான் அங்கேற்கண்ணி அம்மையிட்ட சொல்றாங்க, இனிமே இங்கே சொல் இலக்கணங்களும் செய்யுட்களும் அழகிய தமிழ் செய்யுட்களும் குறையுமே, இனிமேல் இவனுக்கு யார் இலக்கணம் போதிக்க வல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்க, அப்போ அங்கேற்கண்ணி அம்மை சொல்றாங்க, பெருமானே, ஒரு முறை இந்த உலகம் சமநிலை இல்லாமல் இருந்தது. வடக்கு பக்கம் தாழ்ந்து தெற்கு உயர்ந்திருந்தது. அப்போ நீங்கள் குருமுனியா இருக்கக்கூடிய அகத்தியமா முனிவரை எல்லோரும் அறியும்படியாக அகத்தியமா முனிவரை பொதிகை மலைக்கு தெற்கு பக்கம் போக சொன்னீர்கள். அவரும் போனார், உலகம் சமநிலை பெற்றது. அப்படி அந்த அகத்தியமா முனிவர் பொதிகை மலைக்கு செல்வதற்கு முன்பாக உங்களிடத்திலே ஒன்று வேண்டினர். தென் பகுதியிலே இருக்கக்கூடிய பூமியை தமிழ் பூமி என்பார்கள். அந்த அழகிய தமிழை நீங்கள் எனக்கு நான் அறியும்படியாக உணர்த்தி அருள வேண்டும். தமிழை எனக்கு நீங்கள் தமிழ் மொழியை உணர்த்தி அருள வேண்டும் என்று கேட்க, நீங்களும் எழுத்து சொல் பொருள் முதலான அணி இலக்கணங்களை எல்லாம் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செய்தீர்கள். சிறந்த தமிழ் நூல்களை எல்லாம் யாம் விருப்பத்தோடு இருக்கக்கூடிய கடம்ப வனத்திலே யாம் உனக்கு உபதேசம் செய்கிறோம் என்று சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் அங்கேற்கண்ணி அம்மை சொல்றாங்க. அப்புறம் அகத்திய முனிவரும் மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றார் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானும் பார்த்தார். ஆமா ஆமா, நான் அன்னைக்கு சொன்னேன், நல்ல வேளை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சொக்கநாத பெருமான் சொன்னார், ஆமா ஆமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினார். தென் பகுதியிலே இருக்கக்கூடிய பொதிகை மயிலே வாழக்கூடிய அகத்திய மாமுனிவரை தவிர இந்த நக்கீரருக்கு வேறு யாராலும் இந்த இலக்கணங்களை போதிக்க முடியாது. தியானத்திலேயே அகத்திய மாமுனிவரை விரும்பி அழைக்கிறார். அப்போ அகத்திய மாமுனிவரும் அந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினர். சொக்கநாத பெருமானும் நயன தீட்சையினாலே, அதாவது தன்னுடைய பார்வையினாலே அகத்திய மாமுனிவருக்கு சிறந்த நூல்களை எல்லாம் உபதேசம் செய்தார். இதை நீ நக்கீரனுக்கு உபதேசம் செய்வாயாக என்று சொன்னார். அவரும் அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணார், நக்கீரருக்கு அந்த தமிழ் இலக்கணங்களை எல்லாம் உபதேசம் செய்தார். செய்துவிட்டு மறுபடியும் சிவபெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினர். அப்போ சிவபெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே சொக்கநாத பெருமானும் அகத்திய மாமுனிவரை ஸ்பரிச தீட்சையினாலே, அவருடைய கரங்களினாலே தொட்டு அவருக்கு ஆசி வழங்கினர். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றார் அகத்திய மாமுனிவர். இப்படி மதுரையிலே கடம்ப வனத்திலே அகத்திய மாமுனிவருக்கு சிறந்த தமிழ் நூல்களை எல்லாம் பெருமான் உபதேசம் செய்தார். உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அங்கேற்கண்ணி அம்மை சொக்கநாத பெருமான்கிட்ட கேக்குறாங்க, பெருமானே, ஏன் நக்கீரனுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய முடியாது என்று சொன்னீர்கள்? நீங்களே நக்கீரருக்கு உபதேசம் செய்திருக்கிறாமே, ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது சிவபெருமான் சொன்னார், சொக்கநாத பெருமான் சொன்னார், யாருக்கெல்லாம் உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பட்டியல் போட்டே சொல்றார். தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்த பொருட்களை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடியவரும், தான தர்மங்களை எல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கும், பிறர் துன்பம் கண்டு மனம் உருகக்கூடியவர்களுக்கும், உள்ளத்திலே பொறாமை குணம் இல்லாதவர்களுக்கும், குருநாதருடைய மனம் அறிந்து செயல்படுவோருக்கு மட்டும்தான் உபதேசம் செய்ய வேண்டும். இத்தகைய குணங்கள் இல்லாதவருக்கு உபதேசம் செய்வது தகுதியானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நக்கீரர்கிட்ட பொறாமை என்கின்ற குணம் இருக்கும், நான் என்ற அகந்தை இருக்கும். பிறருடைய கலையை கண்டு, வித்தையை கண்டு, அவருடைய கல்வியின் அறிவை கண்டு அவர் பொறாமப்படுவார். அதனாலதான் நான் அவருக்கு உபதேசம் செய்யல. அதனால அகத்திய மாமுனிவர் மூலியமாக நக்கீரருக்கு யாம் உபதேசம் செய்தோம் என்று சொக்கநாத பெருமான் சொன்னார். உடனே அங்கேற்கண்ணி அம்மையும் ஆமா ஆமா, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்று ஆன்மீக தகவல்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.